நாராயணாத்ரி. நாராயண முனிவர் என்பவர் பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி இத்தலத்தை தேர்ந்தெடுத்து தவமியற்றினார். பகவான் விஷ்ணு பிரத்யட்சமாகி வேண்டும் வரம் யாதென கேட்க அதற்கு நாராயண முனிவர் உலக மக்களின் நன்மைக்காக இங்கே என்றென்றும் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என வேண்டினார். அதற்கு பகவானும் இசைந்தார். நாராயண முனிவர் தவம் செய்து இறைவனை தரிசித்த இடமே நாராயணாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. கருடாத்ரி. இங்கு சுவாமியை வணங்க வந்த கருடாழ்வார் வைகுண்டத்திலிருந்து 7 மலையை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இம்மலையானது கருடாத்ரி என்று வழங்கப்பெற்றது. வேங்கடாத்ரி. திருமலையில் ஏறியதுமே பாவங்கள் பஸ்மமாகி விடுகின்றன. வேம் என்றால் பாவம், கட என்றால் நாசமடைதல், பாவங்களை போக்கும் மலை என்பதால் இதற்கு வேங்கடாத்ரி என்று பெயர். இம்மலையில் வேங்கடாஜலபதியாக ஸ்ரீனிவாசன்